96 வயசு வரைக்கும் மூத்திர சட்டி எடுத்துக்கிட்டு ஊரூராக போய் தன்னை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்த எங்கள் தந்தை பெரியாரை ஒருவன் அவமரியாதையாக பேசியிருக்கிறான். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. மூடு வந்துட்டா அம்மானாலும் அக்கா அண்ணாலும் தங்கச்சின்னாலும் போய் படுத்துறது தான். எப்பா டேய் தம்பி கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறுப்பு போனாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நீ இங்க தான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏடா சொல்லவே இல்ல. சொல்லிதான் அடிவேன். யாரை சொல்கிறான்? உங்களை நிமிர நிற்க வைத்தவனை, உங்களை அழகாக அலங்கரித்து பார்த்தவனை கேவலப்படுத்துகிறான் சீமான் என்ற ஒரு திருப்புரிக்கு. நீ போய் அந்த புவனேஸ்வரி தானே அந்த நடிகை பேர் விஜயலட்சுமியா? விஜயலட்சுமி கழுவி கழுவி ரெடியாக வச்சுக்கிறா. ஊத்த நாள் வச்சுக்க மூஞ்சே வெந்துடும். நீ கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் போரில் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணை தானே கட்டுவான்னா. அதுக்குள்ளே இந்த விஜயலட்சுமி சாமான் போட்டு 2 வாட்டி கரு கழிச்சுட்டான். ஏங்க நான் வேறு எதையோ சொல்கிறேன், நீங்கள் வேறு உடனே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் என்னை வம்பு இழுத்து விட்றவனுங்களே. எல்லாம் ஒன்னால இப்போ யாரை பெரிய கண்டி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்? காளிமுத்தோட பொண்ணை, மானம் கட்டவனை. உனக்கு அறிவு இல்லைடா? எட்டில் போய் பிரபாகரனை பார்த்தவொன்னே தான் புத்தி வந்துதான். சரி, பிரபாகரனை பார்த்து என்னடா சொன்னார்னு கேட்டால், மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஏன்டா பிரபாகரன் சமையல்காரனா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துலடா. எங்க அப்பா அட மானங்கட்டங்க அக்காளா ஓழி, அவன் ஒரு மாவீரன்டா. எச்ச சோறு, அவன் ஒரு மாவீரன். அது இல்லாம போய் சொல்றாங்க. பிரபாகரனோட அமர்ந்து பேசி கொண்டு இருந்தானா, திடீர்னு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சான். யாரு? ஒருத்தன் விடுதலை புலி இவர்கிட்ட கேட்குறானா, சார் ஒரு செல்ஃபி. மழை கையில் கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்னை. துப்பாக்கி சுடுறாங்களாம்மா, ஒழிய மாட்டோமா? இந்த ஒக்கலை ஓய் இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இன்னொன்று சொல்கிறான், அவன் உட்காண்டே தானா கராத்தே மாஸ்டர் போட்டி நடக்கிறதுல இவனை தூக்கி உள்ளே போட்டாங்களாம். அந்த அண்ணாமலை லவடிக்கு பால் சொல்கிறான், நீ ஏன்ட்ட ஆதாரம் இருக்குது? அம்மாகிட்ட போய் கேளு, நீ அம்மாளுக்கு தான் பிறந்தியான்னு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.